Hi, hello viewers, welcome back to Susan. This is Upset. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டர்லா பற்றி தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இத்தனை நாள் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னா, இது கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வீடியோ கரெக்டாக போஸ்ட் பண்ண முடியல. அதனால் அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போஸ்ட் பண்ணி. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து வண்டர்லா போகிற பிளான் ஒன்று போட்டு பசங்கள்லாம் வந்து சென்னையிலேருந்து எல்லாம் வந்துருக்காங்க. இப்போது எப்படி சொல்கிறது, இங்கேருந்து மெஜஸ்டிக்லேருந்து அங்கே இங்கேன்ட்டு வந்து கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு எதுவுமே ரூட்டே எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வரையும் போனதும் இல்லை. இப்போ தான் தூங்கி ஏஞ்சிருக்கோம். அது இல்லாமல் கோல்டு வேறு ஆகிட்டுக்கு. அதனால் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நான் வந்து உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். கைஸ், இப்போ வந்து பசங்கள்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் போனோமா சிவாஜி நகர் சாந்தி நகருக்கு பஸ் ஏற. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒண்டர்லாவுக்கு பஸ்ஸு பார்க்க சொல்லிடுறாங்க. போய் பார்ப்போம் நம்ம என்னான்ட்டு. பாதி வழியே வந்துருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம ஊரில் தான் வெயில் அதிகம்னு பார்த்தா இங்கேயும் பாருங்க எப்படி இருக்குது வெயில். நான் ஏதோ சரி பெங்களூர்லேயாச்சும் கம்மியாக இருக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு பெங்களூர் வந்தேன். பெங்களூர்லேயும் சரியான வெயிலாக தான் இருக்குது. வந்து மெஜஸ்டிக் பஸ் ஏறிட்டோம். இங்கேருந்து லால்பாக்லேருந்து மெஜஸ்டிக் சாந்தி நகர்லேருந்து மெஜஸ்டிக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கேருந்து மெஜஸ்டிக் போய் மெஜஸ்டிக்லேருந்து வண்டர்லா. இப்போ வந்து நாங்கள் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இப்போ இங்கே இருந்தால் வண்டர்லா பஸ் தேடுறதுக்காக சுற்றி நிற்கிறோம். அங்கே வண்டர்லாவில் வந்து காசு அதிகம்னு சொல்லி பசங்க வந்து இங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்து நின்றுக்கிறாங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக வண்டர்லா எல்லாம் போனீங்கன்னா இங்கேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி. இது வந்து 20 rupees சொல்கிறாங்க. இது நியாயமான ரேட்டா? நீ ஏன்டா அவங்ககிட்ட கேட்டுனுக்கிற? சரி வாங்கியா இல்லையா? அச்சா வாங்கலாம். அது மட்டும் இந்த லட்டுக்காக இவ்வளோ நேரம் நிற்க வச்சுக்கிறேன் இந்த பையன். ஆனால் நல்லா என்னடா இவ்வளோ கட்டியாக இது கல் மாதிரி தாங்கி போயிட்டுக்குதுடா டே. இந்த பேக்கு ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபுல்லாக கீழே எல்லாம் துணி இருக்குது. மேலே 2 லேஸு 2 பிஸ்கெட்டு அப்புறமா ஹைட் அண்ட் சீக் வந்து அவ்வளோதான். அதே எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. எவ்வளோ வேண்டாம்? 1 எவ்வளோ 150யா? வந்து வண்டர்லா பஸ்ஸு ஏறிட்டோம். இப்போது பசங்கள்லாம் அங்கேருந்து பாவம் நடந்து வந்து சரியான பசி எதுவும் சாப்பிட முடியல. அங்கே போனால் எல்லாம் ப்ரைஸ் அதிகம்ட்டு எல்லாம் இங்கேயே வாங்கிட்டோம். இப்போது இங்கேருந்து வண்டர்லா போகிறோம். எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில. சரி அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டோட்டல் 150. வண்டர்லா 150 தான் டிக்கெட்டா? என்னடா சொல்ற? அது அப்படியே டிக்கெட் கொஞ்சம் வாங்கி கையில் கொடு. 25K வண்டர்லா போயிடுறோமா? அப்போ பிரச்சனை இல்லை ப்ரோ. டிக்கெட் கூட ரைஸ். இப்போ வந்து டிக்கெட் நான் ஏதோ 100 to 200 இருக்கும்னு பார்த்தா வெறும் 25 பாருங்க. 25 rupees தான் டிக்கெட்டு. வண்டர்லாக்கு இவ்வளோ தான். நான் ஏதோ காலைல 200 ரூபாய் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்லப்பா. இப்போ வந்து வண்டர்லா போகிறோன்ட்டு சும்மா முடிவு பண்ணோம். இப்போ வந்து வண்டர்லாக்கே போயிட்டு இருக்கோம். அப்படியே ஜாலியாக இருக்குது. இனி வரைக்கும் நான் வண்டர்லாவுக்கு போனதில்லை. ஏதோ நான் ஃபஸ்ட் டைமு. அதாவது பசங்க கூட போனால் ஜாலியாக இருக்கும். அங்கே போனால் எல்லாம் நிறைய ஊஞ்சலெல்லாம் இருக்கும், தண்ணி இருக்கும், ஜாலியாக. இனி வரைக்கும் நான் வந்து நிறைய டைம் அது வந்து இன்ஸ்டாவில் எல்லாம் வண்டர்லா போயிட்டு அந்த கையில் அந்த டேக் ஒன்று கட்டிட்டு ஸ்டோரி போடுறப்ப நம்மளும் போகலான்னு பார்த்தோம். கடைசியாக நீ நிறைவேறும் போது போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக வர போகிறோம். இப்போ அவன் ஆள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க பாருங்க. இவன் ஒருத்தன். எல்லாருமே பசங்க வந்து ஆள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுகிறாங்க. நான் யாரையும் இன்ஃபார்ம் பண்ணல. நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கே இன்ஃபார்ம் பண்ணல வண்டர்லாவுக்கு போகிறேன்ட்டு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால் பண்ணிட்டு வரேன் வீடியோக்குள்ளே. இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். என்ன டைம் பாருங்கள், கொஞ்சம் 12 ஒன்றும் சம்திங் நான் டைம் தெரியல. இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மெஜஸ்டிக்லேருந்து வந்தோம் பஸ்ஸில். இப்போ திடீர்னு நீங்கள் பார்த்தா ஆட்டோக்காரெல்லாம் நின்றுருந்தாங்க. இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். நாங்கள் அப்புறமா இறங்கினோடனே வந்து காட்டன் ட்ரெஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே வாங்கிட்டு போயிட்டுட்டாங்க.
இப்போ நாங்கள் பஸ்ஸு ஏறிட்டோம். ஃப்ரீ பஸ்ஸு வண்டர்லாக்கு இங்கே வந்து இறங்கினோடனே ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. இப்போ வண்டர்லா போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வண்டர்லா வந்துட்டோம். வண்டர்லா எல்லாம் பசங்க எல்லாம் ஜமாயா இட்டுக்கிறாங்க. இப்போ உள்ள உள்ளே கூட்டின்னு போகிறாங்க பஸ்ஸு. ஏய் உதய் உக்காடுறா. ஐயோ செம்ம இது இங்கே பாரியா அல்டிமேட்டாக இது. ஜாலி ஜாலி ஜாலி. அவங்களே கூட்டிட்டு போய் எங்களை பார்க்கு எல்லாமே காமிக்கிறாங்க. இதே போதும். எப்படி வந்துட்டோம் ஃபைனலி. ஜாலியா பசங்க கிளம்பிட்டாங்க. இந்த பஸ்ல தான் வந்தோம். ஃப்ரீ வந்துட்டோம். வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் போல இருக்குது. இங்கே எவ்வளோ டிக்கெட் எல்லாம் தெரில, போய் பார்க்கலாம். ஆச்சுன்னா அங்கே வந்து போய் டிக்கெட் கேட்டால் மச்சான் ஒரு ஆளுக்கு 1889 rupees சம்திங்கு. ஐடி கார்டு இருந்துச்சுன்னா 1510 தான். அதனால என்கிட்ட என் ஐடி கார்டு இருக்குது. இவங்ககிட்ட இல்லை இவங்ககிட்ட இருக்கிறதுனால எங்களுக்கு கம்மியாகிடுச்சு. இப்போ காசு எடுத்துன்னு வராமல் இப்போ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி காசு கேட்டுனுக்கிறாங்க. எனக்கே இப்போ இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் 100 ரூபா கம்மியாகுது. இதுக்கு மேலே தான் நானே போய் யாருன்னா கேட்கணும். போயிட்டு கேட்டு வீடியோக்குள்ள வரேன். இவங்க வந்து வாங்கிட்டாங்க டிக்கெட்டு. எப்படியோ காசு இவங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து லாக்கருக்கு 400 ரூபாவும். அதனால தான் நாங்கள் இன்னும் 2 டிக்கெட்டுக்கே காசு இல்லை. இப்போ 4 பேர் டிக்கெட் எடுத்துட்டாங்க. இன்னும் 2 பேருக்காக டிக்கெட் எடுக்காக நின்றுக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு காசு ரெடி ஆகல. ரெடி ஆகணுன்னே டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகிறோம். இதுவும் காசு ரெடி ஆகிடுச்சு. அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ நாங்களும் போய் டிக்கெட் எடுக்கிறோம். வாங்க போகலாம். வாடா மச்சான். என்ன இது இந்த மைக்கு பிடி கையில் அப்படி வீடியோ பண்ண அதில் தானே காசே இருக்குது. வந்து நாங்கள் இந்த டிக்கெட்டு அந்த கையில் போடுற பேண்டு கேட்டால் அவங்க வந்து அது 1500 கட்டணுமா. அதனால் எங்களுக்கு அந்த டேகே வேணான்றோம். உள்ளே போய் எங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுறதுன்னு தெரியல. அது யாருன்னா கேட்கணும். போய் கேட்கலாம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். இதுதான் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுற இடம். எல்லாமே ஃபுல்லாக மாற்றிட்டோம். இப்போது போயிட்டு வாட்டர் ரைடு இந்த ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. போய் பார்க்கலாம். கைஸ் இங்கே வந்து ஃபுல்லாக ரஷ்ஷு, பயங்கரமான ரஷ்ஷு எல்லா இடத்துலையும். இதில் போலாண்ட ஆசையாக இருக்குது. ஆனால் இது எங்கெங்கேயோ சுற்றின்னு போகுது. இப்போயே மைக் வாங்கின மாதிரி இருக்குது. பட் ஆனால் எப்படின்னா எங்கள் ஃபாஸ்டாக் வாங்கினா தான் சீக்கிரமாக போக முடியும்னு நினைக்கிறேன். வெயில் வேறு சுரின்னு அடிக்குது. இப்போ தான் போகுது ஒரு ரோலர் கோஸ்ட்டு. லைனில் நிற்கணும் போல இருக்குது. செத்துட்டு போறாங்கடா அவங்க. எங்கடா போச்சு? நின்னுச்சா? ஏறுதுடா. ஐயோ நில்லையா நீ நில்லையா பாத்துக்கலாம். எனக்கு வந்து பயமா இருக்கான். வரணுன்ட்டு ஆசையாக இருக்கான். வரக்கூடாதுன்ட்டு ஆசையாக இருக்கான் பையனுக்கு. இப்போ நான் சொல்லிட்டேன் இவன் செத்துட்டானா நான் பொறுப்பு இல்லை. பார்த்துக்க பசங்களும் இங்கே தான் நிற்கிறாங்க. லைன் வந்து ரொம்ப பெருசாக இது இருங்க காட்டுறேன். ஆளுங்க தான். இப்போ வந்து இங்கேருந்து வந்து இப்படி போயிட்டு மேலே போயிட்டு உக்காரணும். அதில் சீக்கிரமாக டோலிஸ் மேலே தான் பார்க்குறாங்க. ஓரளவுக்கு வெளியேருந்தெல்லாம் வந்துக்கிறாங்க. படிக்கட்டில் உட்காந்துக்கிறவங்க நல்லா தான் இருக்கான். என்னெல்லாம் வந்துட்டோம் மேலே. கீழேருந்து பசங்கள்லாம் ரெடி ஆகிறாங்க உட்கார்றது. இப்போ ரைடு பயங்கரமா இருந்துச்சு ரைடு. பசங்க எல்லாம் இப்போ கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் அதெல்லாம் ரைடு செம்ம ரைடு. வீடியோ எடுக்க பர்மிஷன் இருக்காங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல எங்களால். ஆனால் செம்ம ரைடு. மச்சான் எங்க அங்க போலாமா? இப்போ நீ மச்சான் இதுல போலாமா? இதுல போறோம். நம்ம இதுல வந்து ரைடு பண்ண போறோம். பசங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இங்க வந்து அவ்வளோவா க்ரௌட் இல்லை. ஆனா இது எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்து சொல்றோம். ஏன்னா நிறைய வீடியோ எடுக்க வந்து அலோடு இல்லைங்க. வீடியோ எடுக்கணும்னா 350 rupees பே பண்ணணுமா. அதனால நம்மளுக்கு வேணாம். நம்ம இதுல ரைடு பண்றோம், ஃபன் பண்றோம். ஃபைனலாக இது எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல. வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன் வீடியோவை.
பாருங்க சரியான ரைடு பசங்க எல்லாம் ஜாலியா போய் வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் எந்த ரைடுன்னு தெரியல, போகலாம் போய் பார்க்கலாம். செம்ம ரைடு இது கைஸ். இந்த ரோப் கொஞ்சம் பாருங்க, இந்த ரோப்ல தான் இப்போ நடந்து போறோம். ஹீரா மச்சான் வலிக்குது, உள்ள போயிட்டு போறேன்டா. கை மச்சான் என்னடா வீடியோ எடுறா. ஜாலி மச்சான், அப்படியே வீடியோ எடுத்துட்டு மேல போ. ஆர்மியில சார் போறா, சரி நீ போ, நான் அப்படியே உன வீடியோ எடுத்துட்டு வரேன். போ காய்ஸ், அவங்க கிட்ட போங்க. வாங்க வாங்க வாங்க. வந்து அந்த ரவுண்ட் இதில் தான் போக போகிறோம். தரமாக இப்போ இன்னும் முன்னாடி வந்து ஒரு 6 பேர் நம்ம நின்றுக்கிறாங்க. ஐயோ அங்கே கொடுக்குன்ட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சு. இதை போயிட்டு நம்ம ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வீடியோ அளவு இல்லை, ஆனால் உட்காண்டோம் இந்த ரவுண்டில். பாருங்க இப்போ அவ்வளோ தூரம் போகுது. பார்க்கலாம், பசங்களாம் வாட்டாங்க, ஒருத்தனை வெளியே நிற்க வச்சிட்டாங்க பாவம் இடம்ன்ட்டு. போய் வந்துட்டோம் அதில். ஆனால் அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லை, இப்போ அவ்வளோதான், சுமாராக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எதனா ஒரு ரைடு பார்க்க போகிறோம். செருப்பு எங்கே விட்டோன்னு தெரில. இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் விட்டுக்கிறோம், அதனால் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கப்பல்ன்ற ஒரு இடம் இருக்கும்ல, தண்ணியெல்லாம் வரமே, இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது ஜாலியாக. இதில் போனோம், ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் எங்களுக்கு வழி தெரில. பாருங்கள் ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குது. இதுலேருந்து தான் அந்த ட்ரெயின் வருது. எப்படிக்கா போனோன்னே தெரியல. சரி வாங்க போய் முன்னாடி கேட்டு பார்க்கலாம். கீழே இருக்காடா. நெக்ஸ்ட் இப்போ நாங்க போறோம். அதுல டோலி நல்லா இருக்கா. ஏதோ சர்க்கஸ் காட்டுறாங்க. ஆன் பண்ணிட்டியா கைஸ்? இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து டிஷர்ட், இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டால் அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து டிஷர்ட்டை கழட்டிட்டு இப்போ போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மச்சான் நான் மட்டும் போய் குளிச்சுட்டு ஆன் பண்ண மச்சான். நான் போகிறேன். நான் இங்க வரக்கூடாது மச்சான், இதுக்கு மேல. இதே வந்து 4:30 தலையெல்லாம் ஈரமாயிட்டுக்குது. நான் நடக்குதுன்னே தெரியல, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சரி, இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. அங்கே கப்புள்ஸ் இருந்தால் தான் வந்து அங்கே விடுவாங்களாம். அங்கே டிஜேலாம் போட்டு வச்சுக்கிறேன், அந்த இடம் காட்டுறவங்களுக்கு. அந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் நான் வந்தால் யார் கூடனா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல குளிச்சே ஆகணும். பார்க்கலாம். இங்கே வந்து கப்புள்ஸு ஃபேமிலி மூச்சு வாங்குது. காலையில் சாப்பிடல பாருங்க. ஐயோ 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 வயிறெல்லாம் எரியுது. சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு டைம் வரும். வண்டர்லா கூட்டு வரவேன், அந்த நாள் ஞாபகம் வந்தது. சரி இப்போ நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம். முடியல, மூச்சு வாங்குது கைஸ். மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியல. சரியா இப்போ நம்ம எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் தான். அது அப்படி இப்படின்னு சுற்றினு இந்த பக்கம் உள்ளேருந்து வரோம். இப்போ நான் உள்ளே போய் பார்க்குறேன், ஏன்னா எங்கள் வீடியோ நிறைய எடுக்க முடியல, அதனால எடுக்க முடியல. எவ்வளோடா தண்ணி குடிப்போம் வாடா. அதனால் இது போயிட்டு வாடா நடந்து போகலாம், முன்னாடி வாடா. இங்கே வந்தோம் என்ன ஆயிடுச்சுன்னா டிஷர்ட் வந்து போடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து டிஷர்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். டிஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அந்த ஸ்லைட்லேருந்து திருப்பி இங்கே தான் இங்கே டிஷர்ட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் வந்து ஸ்லிப்பரும் ரிமூவ் பண்ணிடணும். இப்படி பார்க்கலாம். பாருங்க ஏதோ வந்து போடுவோம். கைஸ் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம கூட வந்த 3 பேரை உள்ள ஏன்னா அவங்க வந்து காட்டன் போட்டுன்னு வராங்க. அதனால் வந்து அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி அவங்க இல்லாமல் எப்படி நாங்களும் வந்துட்டு நாங்களும் மச்சான் எப்படா விட்டாங்க மச்சான். ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்கடா.
இங்க எல்லாம் கப்புள்ஸா சுத்துறாங்க. நம்ம வந்து சைலண்டா வந்து இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கோம். பாருங்க எல்லாருமே அங்கங்க. நாம பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்து பசங்க பூரா ஜாலியா உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். பசங்க வந்து பேக் வச்சுட்டு வரதுக்கு போயிருக்காங்க. அதனால உட்காந்து வெயிட் பண்ணிட்டு தலை ஃபுல்லா தண்ணி ஆயிட்டுக்குது. அதனால கப்புள்ஸ் அங்கே பாருங்க ஜாலியா இப்படி போறாங்க. நம்மளும் ஒரு நாள் போவோம் சரியா. எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது, ஏன்னே தெரில சரியா. இப்போ நம்ம போயிட்டு வேற எங்கன்னா இங்கே வந்ததுக்கு 3-4 ரைடு தான் போயிருக்கோம். இன்னும் போனோம், போயிட்டு தான் எதனா ஒரு ரைடு பார்க்கணும். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கப்புள்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே போனால் கப்புள்ஸ் மட்டும் தான் என்ட்ரி மாதிரி இருக்குது சில இடத்துல. பார்க்கலாம் வேற இடத்துக்கு போயிட்டு.